ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ஆனந்த இல்லம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பால் சுறாவில் புட்டு வந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் அமெரிக்காவில் எப்படி பால் சுறாவை வந்து கட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்றதையும் பார்க்க போகிறீங்க. வாங்க பார்க்கலாம். இந்த மாதிரி சுறாவை வந்து வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி எடுத்துக்கோங்க. இங்கே அமெரிக்காவில் சைனீஸ் கடையில் தான் நாங்கள் வாங்குவோம் மீன். இங்கே வந்து அவங்களே வந்து தோலெல்லாம் நீக்கிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி பீஸ் போட்டு கொடுப்பாங்க. அதை வாங்கிட்டு நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு இந்த மாதிரி தண்ணி ஊற்றி க்ளீன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கொஞ்சோண்டு 1 கப்பு தண்ணி அளவுக்கு ஊற்றி வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்துக்க போகிறோம். மேக்ஸிமம் வந்து 10 to 15 மினிட்ஸ் போதுங்க. அது வந்து நல்லாவே சாஃப்டாக வந்து வெந்துடும் சுறா. இன்கேஸ் நீங்கள் வேறு ஏதாவது பகுதியில் இருக்கீங்க, இந்தியாவில் இருக்கீங்கன்னா அவங்க தோல் நீக்கிட்டு கொடுக்க மாட்டாங்க. அப்போ வந்து ஒன்றுமே இல்லைங்க. நீங்கள் யூஸ்வலாக கழுவுற மாதிரி கழுவிட்டு இந்த தோலோடையே இந்த மாதிரி பீஸை போட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. அது வந்து நீங்கள் பாயில் ஆனப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த தோல் வந்து நீங்கிடும். ஈஸியாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் பீஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். அந்த தோல் பகுதியை நீக்கிட்டு இந்த பீஸை மட்டும் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஜஸ்ட் நம்ம ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து லிட்டு போட்டு வந்து பாயில் பண்ணி இதை வைக்கலாம். இதை வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ இந்த சுறா வந்து நல்லா வெந்துடுச்சு. இப்போ பாருங்கள், நான் ஒரு 10 மினிட்ஸ் தான் மேக்ஸிமம் வச்சேன். அதுக்குள்ளேயே இது நல்லா வெந்துடுச்சு. நல்லா பொங்கி வரும் அது வேகிறச்சே வந்து. வெந்தப்புறம் இந்த மாதிரி அணைச்சிடுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதை வந்து இதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு இதை வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி சுறாவை வந்து தண்ணி நீக்கிட்டு இந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நம்ம வந்து செய்யறச்சே வந்து இன்னுமே தூளாயிடும். இப்போதைக்கு வந்து இந்த முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம இதை வந்து ஃப்ரை பண்ண போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் இந்த மசிச்சு வச்ச சுறா, அதுக்கப்புறம் நிறைய பூண்டு வந்து இந்த மாதிரி சிறுசாக வெட்டி வச்சுக்கோங்க. நான் நாட்டு பூண்டு தான் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த 2 பச்சை மிளகாவே ரொம்ப காரமாக இருக்கும், 1 போட்டாலே. நான் 2 எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி வந்து ஒரு சிறு துண்டு இந்த மாதிரி சின்ன பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. ஒரு 2 பெரிய வெங்காயம், நான் வெள்ளை வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கேன். நீங்கள் சிவப்பு வெங்காயம் இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பெருசாக ஒரு 2 வெங்காயத்தை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து கடுகு 1 ஸ்பூனு, சோம்பு 3/4 ஸ்பூனு, 1 ஸ்பூன் வந்து உளுந்து, அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கடைசியாக போடுறதுக்கு வந்து கொஞ்சம் மிளகு தூள், உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூளும் தேவைப்படும். அவ்வளோதாங்க. இது எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நான் வந்து ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் வந்து குக்கிங் ஆயில் வந்து சேர்த்துட்டுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க கடுகு, உளுத்தம்பருப்பு, சோம்பு இதை வந்து சேர்த்துக்க போகிறோம். கொஞ்சம் கடுகு வந்து பொரியட்டும். இந்த உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆனப்புறம் சோம்பு போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து சோம்பு அப்படியே போட்டிங்கன்னா வந்து அது தீஞ்சிடும். லைட்டாக உளுத்தம்பருப்பு கலர் சேஞ்ச் ஆகும். இப்போ வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுக்க சோம்பு, கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து ரொம்ப நேரம் வந்து இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது போட்ட உடனே வந்து அது பொரிச்சிடும். இப்போ வந்து வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து சுறா புட்டில் ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு. நம்ம நிறைய போட்டோம். இப்போ பாருங்கள், சுருங்கி கொஞ்சமாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம். இதை வந்து இதோட இப்போ நல்லா போட்டு வதக்கிக்கணும். ஒரு ஜஸ்ட் 2 மினிட்ஸ் வதக்கினா போதும். இது அடுத்ததாக வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க சுறாவை வந்து இதுக்குள்ள சேர்த்துக்க போகிறோம். போட்டு நல்லா வதக்கிக்க போகிறோம். இது வந்து நம்ம வதக்கறச்சே வந்து இன்னுமே வந்து நல்லா பொடி மாசாட்டம் ஆகிடும் இந்த சுறா. அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து இதை வதக்கி எடுத்துக்க போகிறோம். இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூளை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து சேர்த்துக்கோங்க.
அவ்வளோதாங்க. இது வந்து நல்லா வந்து இதை நல்லா கலந்து விட்டு இது ஒரு 5 to 10 minutes வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அந்த சொரா புட்டோட ஃப்ளேவர் வந்து செம்மையாக இருக்கும். அது நல்லா ஃப்ரை ஆகணும், ரோஸ்ட் ஆகுற மாதிரி செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். இது வந்து பால் சொரா வாங்கி இந்த மாதிரி பால் கொடுக்குற அம்மாக்களுக்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா நல்லாவே பால் சுரக்கும், அவங்களும் ஹெல்த்தியாக இருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து நீங்கள் இது நார்மலாகவே ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் ஃபிஷ்ஷு. நான்வெஜ் லவ்வர்ஸ்க்கு வந்து இது கட்டாயம் பிடிக்கும். நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது நல்லா வதங்கட்டும், வதங்கிட்ட அப்புறம் பார்க்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 5 minutes ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து நீங்கள் வதக்கிற சேவை வந்து இந்த மாதிரி குத்தி குத்தி விட்டிங்கன்னா நல்லா பீஸ் ஆகும். இப்போ லைட்டாக வந்து ஃப்ரை ஆகிருக்கு, இன்னுமே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகணும். இன்னும் ஒரு 5 minutes இந்த மாதிரி ரோஸ்ட் பண்ணலாம், நல்லா வதங்கட்டும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி நீங்கள் வந்து வதக்கி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நல்லாவே வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு மிளகுத்தூளை வந்து சேர்த்துக்க போகிறோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வந்து கலந்து விட்டுருங்க. இது கூடயே வந்து நம்ம கொத்தமல்லியை போட்டு லைட்டாக ஒரு 1 minute வந்து வதக்கி எடுத்துக்க போகிறோம். இதை கொஞ்சம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஜஸ்ட் இது ஒரு 1 minute வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம ரொம்பவே சுவையான சொரா புட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி வந்துச்சு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு. நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.